இதெல்லாம்? ஞானா பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். அல்லா சனமும் நான் சொல்ல போகிறத கவனமாக கேளுங்க. இந்த சின்ன ஐயாவை நம்பி பெரிய ஐயா மட்டும் மோசம் போகலை. பாவம் இந்த சுகன்யா அம்மாவும் மோசம் போயிட்டாங்க. பெரிய ஐயா சுகன்யாவை தனக்குத்தானே கட்டி வைக்க போறாருன்ற தைரியத்தில் இந்த ஞானா அந்த பொண்ணுக்கிட்ட விளையாடிட்டான். ஆமாம், இப்போது அந்த பொண்ணு புள்ள உண்டாகி இருக்குதாம். பொம்பளைங்க சொல்கிறாங்க, இனிமே இந்த விஷயத்தை இத்தோடு விட்டு வைக்கக்கூடாது. உடனே அந்த அபலை பெண்ணோட கஷ்டத்தை நீக்கணும். இந்த ஞானா பையன் பெரிய ஆள். இப்போ விட்டோம்னா இவன் தப்பிடுவான். ஒரே வீட்டுக்குள்ளார சின்னஞ்சிறுசுகள். பெரிய ஐயாவும் இறந்துட்டாரு. தப்பு நடந்துடுச்சு, போகட்டும். ஆனால் இவன் தப்புக்கு மேலே தப்பே இல்லாம பண்ணிட்டு போகிறான். இக்கரைக்கு சுகன்யா, அக்கறைக்கு செல்லியா? என்ன அக்கிரமம் இது? இந்த கிராமத்து கட்டுப்பாடு என்ன, பழக்க வழக்கம் என்ன, எல்லாம் இந்த ஞானா வந்ததுல இருந்து நாசமாயிடுச்சே. சதுர்த்தி